Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தமிழகத்தில் மணமகள் மன்றங்களில் ஆய்வு என்ற பெயரில் ஆளுங்கட்சியினர் உள்ளே புகுந்து அராஜகம் செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆய்வு அப்படிங்கிற பேரில் யூடியூபர்ஸோ இல்லை அரசியல் கட்சியினரோ சம்பந்தம் இல்லாதவர்கள் அந்த மணமகள் மன்றங்களுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னும் தொடர்புடைய அதிகாரிகள் மட்டும்தான் இதில் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றமானது இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. நீதிபதியுடைய உத்தரவுல இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன, விரிவான தகவல்களை வழங்குங்க. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல தொடுத்திருக்க அந்த வழக்கு என்னன்னா, தமிழகத்தில் மணமகிழ் மன்றங்களில் ஆய்வு என்ற பெயரில் ஆளுங்கட்சியினர் உள்ளே புகுந்து அராஜகம் செய்கிறார்கள். அதற்கு நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டதால் வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பவர் தமிழ்நாடு மணமகிழ் மன்ற உரிமையாளர்கள் சங்க தலைவர் வீரபாண்டியன். அவர் தனது மனுவில் என்ன கூறியிருக்கார் என்றால், எங்கள் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் மணமகிழ் மன்றம் மதுக்கடைகள் நடத்துவதற்கு முறையான அனுமதி பெற்று நடத்தி வருகிறோம். இந்த மணமகிழ் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மது விற்பனை செய்கிறோம். வருடந்தோறும் உரிம கட்டணம் சரியான அளவிற்கு செலுத்தி வருகிறோம். இதில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர் என்ற பெயரில் மணமகிழ் மன்றத்திற்குள் வந்து சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக சித்தரித்து அங்கு மது அறிந்து கொண்டிருப்பவர்களை வீடியோ ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார்கள். இதை வைத்து மணமகிழ் மன்ற உரிமையாளர்களிடம் பணம் பறிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மிரட்டல்களும் விடுக்கிறார்கள். இதையே காரணமாக பயன்படுத்தி சில சமூக விரோத கும்பலும் உள்ளே புகுந்து பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள். இதற்கு உதாரணமாக கடந்த மாதம் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி, திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணமகிழ் மன்றம் ஆகியவற்றில் உள்ளே நுழைந்து ஆளுங்கட்சி நிர்வாகிகள் ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் எடுத்து தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பதெல்லாம் தெரிய வந்தது. ஆகவே இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆணையாளர் மணமகிழ் மன்ற உரிமையாளரின் உரிமைகளை பாதுகாக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த மனுவுல. இந்த வழக்கானது இன்று நீதிபதி சரவணன் முன்பாக, உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி சரவணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டது. நீதிபதி உத்தரவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மணமகிழ் மன்றங்கள்ல தொடர்புடைய அதிகாரிகள் மட்டுமே ஆய்வு செய்யணும். யூடியூபர்கள், அரசியல் கட்சியினர், தொடர்பில்லாத நபர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து வீடியோக்களை பதிவு செய்ய இடைக்கால தடை விதிக்கிறோம் என அந்த உத்தரவுல கூறியிருக்காங்க. இதை தொடர்புடைய அதிகாரிகள் உறுதி செய்யணும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.